அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் 8ஆம் சக்தி நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அனந்துவுக்கும் ரம்யாவுக்கும் சிறிது வாக்குவாதம் நடந்து அதைத் தொடர்ந்து ரம்யா வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள். காரில் ஏறினாள். அமர்ந்து அதை கிளப்பினாள். கார் உடனே சீர ஆரம்பிக்க புழுதி பறந்தது. விஸ்வநாதன் பின்னாலேயே ஓடி வந்தார். அம்மாடி, நில்லு நில்லு நில்லு. பலனே இல்லை. அவள் கார் பறந்து விட்டது. அடுத்து நேராக அனந்த கிருஷ்ணனிடம் வந்தார். என்னடா அனந்தா, இப்படி பண்ணிட்ட? பின்ன என்னன்னா, எனக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையோ? இல்லடா, உனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இன்னும் தெரியலடா. தெரியலனா போயிட்டு போறதுன்னா நீ விலகு. என்னால் ஆன உதவிய உனக்கு நான் பண்றேன். அவன் அப்படி சொன்ன வினாடி வானத்தில் இடி இடிக்கும் சப்தம் காதை கிழிக்கும் அளவு கேட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். விஸ்வநாதன் வேகமாக கொல்லைப்புறம் நோக்கி ஓடினார். அன்னார்ந்து வானம் பார்த்தார். அனந்த கிருஷ்ணனும் ஓடினான். அன்னார்ந்தான். திபுதிபு வென்று கார்மேக கூட்டம். விஸ்வநாதன் முகத்தில் ஒரு புதிய ஒளி பரவ ஆரம்பித்தது. அனந்தா, சுவாமிகள் வந்தா மழை வரும்னு சொன்னேனே, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா? அனந்த கிருஷ்ணனுக்கும் அந்த காட்சி ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அப்படியே ஒரு தற்செயல் சம்பவமாக இது ஏன் இருக்கக்கூடாது என்னும் ஒரு கேள்வியை அவனால் தவிர்க்க முடியவில்லை. மேக கூட்டமோ தேர் திருவிழா கூட்டம் போல திமுதிமு வென்று வர ஆரம்பித்தது. காற்றும் சுழன்று சுழன்று வீசத் தொடங்கியது. ஒரு அசாதாரண மழை பெய்ய போகிறது என்பதற்கான அறிகுறிதான் அது. வானில் பெரியதாய் ஒரு மின்னல் டிராகான் உருவம், எலக்ட்ரிக் சாட்டை. அப்பொழுது பார்த்து ராமகிருஷ்ண ஐயர் வீட்டுக்குள் படபடப்போடு நுழைந்து கொண்டிருந்தார். விஸ்வநாதனும் கவனித்தார். வாரும் ராமகிருஷ்ணன். வரது இருக்கட்டும், உம்ம தம்பி இவர்தானே? ஆமா, இவனேதான். டாக்டர் தானே? ஆமா, அதில் என்ன சந்தேகம்? அப்ப உடனே இவரோட கிளம்புங்கோ. என்னாச்சு? சுவாமிகளுக்கு உடம்பு சரியில்லை. என்னது, சுவாமிகளுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா ஐயா, வழியில துடிக்கிறாரு. நம்பவே முடியலையே. ஏன், அவரும் மனுஷன்தானே. வலி துன்பமெல்லாம் எல்லாருக்கும் பொதுதானே. பேச நாளி இல்லை, கிளம்புங்கோ. அவர் துரிதப்படுத்த அனந்த கிருஷ்ணனும் தயாரானான். வேகமாக அவரை தொடர்ந்து வாசலுக்கு வந்தபோது படபடவென்று மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ரம்யாவால் காரை டிரைவ் செய்யவே முடியவில்லை. எதிரில் அப்படி ஒரு புழுதி காற்று. காரின் முன்னால் கண்ணாடி சரிவின் மேல் விழும் நீரை துடைக்க வைப்பரும் சண்டித்தனம் செய்ய இயங்க மறுத்தது. காரை அப்படியே ஒரு ஓரமாக நிறுத்துவதை தவிர அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. உள்ளே அமர்ந்திருக்கும் நிலையில் சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்ணுக்கு எட்டிய தூரம் மனித நடமாட்டம் இல்லை. மழையோ பிடித்து கொண்டு ஆட்டம் தொடங்கியது. ஒரு வினாடி அந்த சுந்தரானந்த சுவாமிகளின் நினைப்பும் வந்தது. எல்லாம் அவர் வந்ததால் தானா? அனந்த கிருஷ்ணன் காதில் விழுந்த அவரது பிரபாவம் உண்மையோ? ரம்யாவுக்குள் காருக்குள் அமர்ந்து கொண்டு சிந்திப்பது என்னவோ போல் இருந்தது. என்ஜினை ஆஃப் செய்ததில் ஏசி கட்டாகி உள்பாகம் புழுங்கியது. கண்ணாடியை இறக்கினாலோ சாரல் உள்ளே அடித்து ஈரமாக்க பார்த்தது. உள்ளேயும் இருக்க முடியவில்லை, வெளியேயும் கடும் மழை. என்னதான் செய்வது? குழம்பி போனாள். அதே சமயம் மெல்லியதாய் மணி ஒன்று சற்று தொலைவில் இசையும் சப்தம். ஒருவேளை பக்கத்தில் கோயில் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படியா சப்தம் கேட்கும்? சில வினாடி சிந்தித்தவள் காரை விட்டு இறங்கினாள். அதை சாற்றி பூட்டிவிட்டு மணி வந்த சப்தம் நோக்கி திரும்பினாள். அடர்த்தியான வேலி காத்தான் செடிக்காடு. ஆனாலும் அதன் நடுவில் ஒற்றையடி பாதை. மணி சப்தமும் பலமாக கேட்டது. கிட்டதான் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுடன் ஓடத் தொடங்கினாள். அவளது ஓட்டத்தின் முடிவில் அங்கங்கே சமாதிகள் தென்பட்டு அவள் ஒரு சுடுகாட்டுக்குள் புகுந்து விட்டாள் என்பதனை சொல்லாமல் சொல்லின. அவளுக்கும் நடுக்கமாய் இருந்தது. சேற்று குழம்பாய் மழை நீர். அதில் காய்ந்த மாலைகள் மிதந்து வந்து அவளது காலை வளைத்தன. அவளுக்கு கூசியது. காலை உதறிக்கொண்டு தொடர்ந்து ஓடினாள். ஒரு தகர கொட்டகை கண்ணில் பட்டது. மலையிடமிருந்து
தற்காலிகமாக தப்பிக்க அது போதும் என்று தோன்ற வேகமாக அதனுள் புகுந்தாள். பிறகே தெரிந்தது அது ஒரு சுடுகாட்டு எரிமேடை கொட்டகை என்பது. ஒரு பிணம் எரிந்து அடங்கியிருந்தது. ஒரு விதமான வாசம் வேறு. அங்கங்கே முழுவதும் பொசுங்கியிராத எலும்பு துண்டுகள் வேறு. ரம்யாவுக்கு நெஞ்சுக்கூட்டுக்குள் ஒரு ரகளையே நடப்பது போல் பிரம்மை. நடுவில் திரும்பவும் அந்த மணிசப்தம். தொடர்ந்து அங்கே நிற்பதற்கு பதிலாக மணிசப்தத்தை இனம் கண்டு கொண்டு அங்கு போய் விடுவது நல்லது என்று தோன்ற அங்கிருந்தும் விலகி ஓடத் தொடங்கினாள். ஆனால் மலை ஈரத்திற்கு அந்த சடல நெருப்பு மிக இதமாக இருந்தது. நடுநடுவே சமாதி மேடுகள், அங்கங்கே வழுக்கல்கள். அவளது செருப்பு ஒரு இடத்தில் அவளை புரட்டி தள்ளியது. அப்படியே ஒடிந்து விழுந்தவள் தலை ஒரு சமாதியின் கூர்மையான முனைமேல் பட்டதில் இரத்தம் பீரிட ஆரம்பித்தது. கையை நெற்றியருகே கொண்டு சென்றவள் பீரிடும் இரத்தத்தை பார்த்து மிரண்டு போனாள். சதை பீந்து நெற்றி எலும்பை கைகள் உணர்ந்தன. பகீரென்றது. தொட்டு தொட்டு தப்பு தப்பாகவே இப்படி நடக்கிறதே என்கின்ற கவலையுடன் தடுமாறி கொண்டு எழுந்தவள் இரத்தம் வழிய வழிய நடந்து ஒரு பெரிய மரத்தை கடந்த நொடி அப்பால் ஒரு சிறிய காளி கோவில் தெரிந்தது. 8 கால் மண்டபம், நடுவில் ஒரு பெரிய யாக குண்டம். குண்டத்துக்கு அப்பால் உக்கிரமான காளி சிலை, மண்டை ஓட்டு மாலையோடு கையில் திரிசூலமுடன் காளி நிற்கும் கோலம் மிரட்டலாக இருந்தது. மண்டபத்து மணிதான் மலைக்காற்றில் ஆடி ஆடி சத்தம் போட்டு கொண்டிருந்தது. காளி சிலையை பார்த்த நொடி தலையின் இரத்தப் பெருக்கை மீறிக்கொண்டு அப்படியே மயக்கம் வர ஆரம்பித்தது. அங்கிருக்கும் யாககுண்டத்தின் மேல் ஒடிந்து விழுந்தாள். இரத்தம் ஒழுகி உள்ளே ஓடி தேங்கிடத் தொடங்கியது. பக்கத்திலேயே ஒரு பாம்பு புற்று போல ஒரு பாறை. அதில் ஒரு இடத்தில் அழகிய தமிழில் கல்வெட்டு செய்தி ஒன்று. ஸ்ரீ பத்ரகாளி இவள் நரமாமிச பிரியை, தன்னையே தருவார்க்கு அன்னை அஷ்டமா சித்துக்களும் அருள்வாள். விக்ரமாதித்தன் இவளிடம்தான் சித்துக்கள் பெற்றான் என்று இருந்தது. அத்தியாயம் 7. ஈசத்துவம் என்னும் இறைத்தன்மைக்கு எவ்வளவோ இலக்கணங்கள். அதில் பிரதானமானது நினைத்ததை முடிப்பது. யாரெல்லாம் உலகில் நினைத்ததை முடிக்கின்றாரோ அவர் இறைவர். ஆனால் அவர் அதை எப்படி உணர்கிறார் என்பதில் இருக்கிறது. இறைத்தன்மையை இப்படி பொருள் செய்து கொள்ளும் அதே சமயம் கர்வம் கொண்டு அகங்காரத்துடன் நடந்து கொள்ள தொடங்கினால் இறைவன் அசூரனாகி விடுவான். இப்படித்தான் ஹிரண்யகசிபுவும் நடந்து கொண்டான். பலவித வரங்களை பெற்று வல்லவனாக விளங்கிய ஹிரண்யனுக்குள் திடீரென்று ஒரு எண்ணம். உலகை படைத்து தன்னையும் படைத்து ரட்சித்த நாராயணன் எங்கிருந்து வந்தான்? அவனை படைத்தது யார்? அவன்தானே சுயமாக தோன்றியிருக்கும் பட்சத்தில் தன்னால் அப்படி தோன்றிட முடியாதா? தான் எதற்கு நாராயணனை வணங்க வேண்டும்? தன்னை நாராயணன் வணங்கினால் எது குறைந்துவிடும்? இப்படி அவனுக்குள்ளும் கேள்விகள் எழும்பி தழும்பின. அதன் விளைவுதானே இறைவன் தன்னாலும் இந்த உலகை ரட்சிக்க முடியும் என்று நினைக்க தொடங்கிவிட்டான். அதன் பின் பலவித சட்டங்கள் போட்டான். எல்லா கோவில்களிலும் உள்ள தெய்வ சிலைகளை அகற்றி தனது சிலைகளை வைக்க வேண்டும். தனக்கே அபிஷேக ஆராதனைகள். யாரும் எங்கும் ஓம் நமோ நாராயணா என்று கூறக்கூடாது. ஓம் ஹிரண்யகசிபுவே நமக என்றுதான் கூற வேண்டும். தனக்கே அபிஷேக ஆராதனைகள், தனக்கே அர்ச்சனைகள். தானே இனி 14 உலகுக்கும் கடவுள் என்று பிரகடனம் செய்வித்தான். ஆனால் கருணை இல்லாததால் ஹிரண்யன் மகன் பிரகலாதனே அவனுக்கு யமனாகிட நரசிம்மவதாரம் நிகழ்ந்தது. இறைவனால் தான் அவன் கேட்ட விதத்திலேயே அவனுக்கு மரணம் கிட்டிற்று. இறைவனாதல் என்பதன் சூட்சும பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் பூஜிக்கப்படுவதையும் வணங்கப்படுவதையும் விரும்பியதால் வந்த வினை இது. உண்மையில் ஈசத்துவம் என்னும் இறை வளரும் தன்மையின் பின்புலத்தில் தியாகம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். துளியும் கர்வமோ புகழை விரும்பும் குணமோ கூடாது. குறிப்பாக பஞ்சம் பாதகம் செய்தவனுக்கும் அருளும் குணம் மிக மிக முக்கியம்.
அது இல்லாவிட்டால் இறைத்தன்மை என்பது அசூரத்தன்மை ஆகிவிடும். இனி கதைக்குள். சுந்தரானந்த சுவாமிகள் கோவில் மடப்பள்ளியிலேயே தங்கியிருந்தார். அனந்த கிருஷ்ணனை ராமகிருஷ்ணனும் அங்குதான் அழைத்துச் சென்றார். அனந்த கிருஷ்ணன் தான் ஒரு தேர்ந்த டாக்டர் என்பதற்கு தோதாக ஒரு சிறு மெடிக்கல் கிட்டை எப்பொழுதும் வைத்திருப்பான். அது இப்பொழுது கை கொடுக்க மழையில் நனைந்த உடலோடு மடப்பள்ளியில் ஒரு ஓரமாக படுத்திருக்கும் சுந்தரானந்த சுவாமிகள் அருகில் சென்றான். அவர் ராமா 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 என்று ராம ஜபம் செய்தபடி படுத்திருந்தார். முகத்தில் சன்னமாக துன்பரேகைகள் இருந்தும் சகித்து கொண்டு படுத்திருந்தார். ராமகிருஷ்ணனும் உள்ளே நுழைந்த நொடி குரல் கொடுத்தார், சுவாமி. அவர் கண் திறந்தார். டாக்டரை கூட்டிண்டு வந்திருக்கேன். அட, நான் வேண்டாம் நேனே, இந்த வலி கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறமா சரியா போயிடும். ராமகிருஷ்ணன் இரத்த எச்சில் பற்றி சொன்ன நொடி அனந்த கிருஷ்ணனுக்கு பகீர் என்றது. அப்படியெல்லாம் வருகிறது என்றால் நிச்சயம் விபரீதமாக ஏதாவது தான் இருக்க வேண்டும். சுவாமி, அடிக்கடி இப்படி ஆறதா இல்ல இன்னைக்குதானா? அனந்தா கேள்வியோடு கையை பிடித்து நாடி பார்த்தான். பின் கண் இமையை இழுத்து பார்க்க அவனுக்கு பகீர் என்றது. வெளிரி போன ஜீவனே இல்லாமல் இருந்தது கண்கள். என்ன, கண்ணில் இரத்த ஓட்டமே இல்லையா? ஆமாம், உங்கள் உடம்புல சீரியஸாக என்னவோ. கேன்சருங்கிறது சீரியஸான ஒன்று தானே? அவர் கேட்க அப்பொழுதுதான் ராமகிருஷ்ணன் அந்த தகவலை அறிந்தவராக சுவாமி என்றார். என்ன ராமகிருஷ்ணன், எதுக்கு இத்தனை பதட்டம்? கேன்சரை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேலே, பதறிண்டு சொன்னால் மட்டும் அது போயிடுமா? என்ன சாமி இது, நீங்கள் சொன்னால் மழையே பெய்யறது பாருங்கோ, சக்கை போட்டுண்டு இருக்கிறத. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கேன்சருக்கு மருந்து சாப்பிட்றதும் அதை குணப்படுத்துறதுமா பெரிய விஷயம்? ஏன் படுத்தணும்? இல்லைனா உயிர் போயிடுமே. பிறக்கும்போதே முடிவார ஒரு விஷயம் அதுதானே. நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? இந்த பூமியில் நீங்கள்லாம் இருந்தாதானே இப்படி மழை இல்லாத ஊரில் மழை வரும், நல்லதெல்லாம் பெருகும். என்ன செய்யட்டும், நான் ரொம்ப நாள் இருக்கணும்னா என்னை பார்க்க எந்த வியாதியஸ்தரும் வரக்கூடாது. அவளை நான் வரவேண்டாம்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. இதெல்லாம் நான் என் பக்தர்கள்கிட்ட இருந்து எடுத்துண்ட விஷயம் ராமகிருஷ்ணா. அவர் அப்படி சொல்லவும் தான் ராமகிருஷ்ணனுக்கு புரிந்தது. ஆ, இதெல்லாம் பக்தர்களோட கர்ம வினையா? ஆமாம், முதல்ல ரமணர், அப்புறம் யோகிராம் சுரத்குமார், இப்போ நான். போகட்டும், இதை குணப்படுத்த முடியாதா? இந்த சரீரத்துக்கு அந்த சக்தி போயாச்சு. எனக்கு உங்கள் யாரோட சரீரமாவது கிடைச்சா ஒருவேளை நான் இன்னும் ஒரு 100 வருஷம் வாழலாம். அவர் சொன்னது அனந்த கிருஷ்ணனை கிள்ளியது. ஒரு ஊசி போட்டபடியே அவரை அவன் நிமித்தம் பார்த்தான். என்ன டாக்டர், சரீரம் எப்படி கிடைக்கும்? ஏதாவது உறுப்பு வேணும்னா கிடைக்கும். சரீரத்தை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தோன்றதா? ஆமாம், என் உடம்பும் இவர் உடம்பும் உங்களுக்கு எப்படி பயன்பட முடியும்? ஏன் பயன்படாது? உங்கள் காரை நீங்கள் தான் ஓட்டணுமா? தள்ளி உட்கார சொல்லிட்டு நான் ஓட்டலாம் இல்லையா? காரும் உடம்பும் ஒன்றா என்ன? எவ்வளவோ பொருத்தங்கள் இரண்டுக்கும் உண்டே. இங்கேயும் காற்று, அங்கே டயரில் காற்று, இங்கே ஹார்ட்டில் பிளட் பம்பிங், அங்கே பெட்ரோல் பம்பிங். இந்த பம்பிங்கால் நாம் நடக்கிறோம், அந்த பம்பிங்கால் அது ஓடுது. வயிற்றுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். சுவாமி, இப்போ எதுக்கு இந்த ஒப்பீடெல்லாம்? எங்களுக்கு நீங்கள் குணமானா போதும். ஆக்குங்களே, நானா வேணாங்கிறேன்? அவர் அப்படி சொன்னதில் பலவித உட்பொருள். அவர் என்னவோ அனந்த கிருஷ்ணனுக்கு சவால் விடுகிற மாதிரி கூட இருந்தது. வாழைப்பழத்தில் சுவாமியை வரவழைக்க தெரிஞ்ச உங்களால் உங்கள் வியாதிக்கு ஒரு மருந்தானா வரவழைக்க முடியாதா என்ன? முடியும் டாக்டர், ஆனால் கூடாது. தனக்குன்னு ஒரு விஷயத்தை செய்கிறவன் நல்ல யோகி இல்லை.
இல்ல, இது ஒரு வெட்டி சமாதானம். சரி, எப்படி வேணா சொல்லுங்க. உங்க உதவிக்கு நன்றி. இப்ப எனக்கு வலியும் குறைஞ்சாச்சு. இது தற்காலிகமாக தான் கேட்கும். உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு லேசர் சிகிச்சை கொடுக்கணும். ஒன்றும் வேணாம். நான் இந்த ஊருக்கு வந்ததே மகா சமாதி ஆகத்தான். அது நடந்தா போதும். என்னது, மகா சமாதி ஆகவா? அதிர்ந்தார் ராமகிருஷ்ண ஐயர். ஆமாம், இது ஒரு விசேஷமான மண். விக்ரமாதித்தனே இந்த மண்ணில் நடமாடி இருக்கான்னா பார்த்துக்கோங்கோ. நீங்கள் எங்கள் ஊர் சுடுகாட்டு கதையை சொல்கிறீங்களா? ஆமாம், அது கதை இல்லை, நிஜம். என்ன சுவாமி நிஜம்? அங்கே இருக்கிற பாறை கல்வெட்டுப்படி ஒருத்தன் தன்னையே பலி கொடுத்தா அஷ்டமா சித்தம் கிடைக்கும்னா எப்படி அது? தன் தலையை வெட்டிக்கிட்ட பிறகு முண்டம்தான் இருக்கும். அந்த முண்டத்தில் உயிரும் இருக்காது. இல்லாத முண்டத்துக்கு முதல்ல உயிர் கிடைச்சா அதுவே பெருசு. அதுக்கப்புறம் அஷ்டமா சித்துக்களையும் அடையணுங்கிறது. அனந்த கிருஷ்ணனின் குரலில் சரியான ஏளனம். அது சரி, உனக்கு அஷ்டமா சித்துனா என்னன்னு தெரியுமா? எழுந்து அமர்ந்தவராக ஒரு பெரிய கேள்வியை அனந்த கிருஷ்ணன் முன்வைத்தார் அந்த சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் விலாவரியா தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தில் கருத்து மட்டும் எப்படி சரியா சொல்ல முடியும்? அவர் கேட்பதும் நியாயம்தானே. அனந்தா திணற ஆரம்பித்தான். இருந்தும் சமாளித்தான். இல்லை, பொதுவாக இந்த சித்து மாயம்னாலே கண்கட்டுன்னு சொல்லுவா. அதான் அப்படி பேசினேன். நான் பேசினதில் தப்பு இருக்கிறதாகவும் எனக்கு தெரியலை. அந்த பலி கொடுக்குற விஷயமெல்லாம் ரொம்ப குரூயல். அதுலேயும் சாமி கேட்டதுன்னு நரபலி கொடுக்கறது மகா மகா குரூயல். அவர் எதனாலோ ஒரு ஜோக்கு கேட்டது போல சிரிக்க தொடங்கினார். ராமகிருஷ்ண ஐயர் எதற்கு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு என்கின்ற மாதிரி அனந்துவை பார்த்து, அனந்தா, சுவாமிகளிடம் எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அது பாவம் என்றார். அதை சுவாமிகளே மறுத்து தடுத்தார். இல்லை ராமகிருஷ்ணன், விடுங்கோ. டாக்டர் சாருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியணும்னெல்லாம் பேசினாத்தானே தெரியும். எனக்கு இந்த சித்து பத்துங்கிற பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. எல்லாமே கண்கட்டுன்னு தான் நினைக்கிறேன். என்ன அனந்தா, வெளியில் மழை கொட்டிண்டு இருக்கு. சுவாமிகளோட மகிமைக்கு இதுக்கு மேலே சாட்சி வேணுமா என்ன? ராமகிருஷ்ண ஐயர் இடைவெட்டினார். ஏன், இது தற்செயலாகவும் இருக்கக்கூடாதா? இருக்கலாம் இருக்கலாம், அதுதான் உண்மை. என்னாலையெல்லாம் மழை பெய்யலை. சுவாமிகளே அதை ஆமோதித்ததுதான் ஆச்சரியம். அனந்த கிருஷ்ணனையே அந்த பதில் என்னவோ செய்தது. ஆனால் ராமகிருஷ்ண ஐயருக்கு புரிந்துவிட்டது. சுவாமிகள் அடக்கி வாசிக்க ஆரம்பித்து விட்டது. அனந்தா சற்று திரு திருவென்று விழித்தான். அடிக்கடி கண்கட்டு கண்கட்டு நேலே. சுவாமிகளிடம் மரியாதையும் வாஞ்சையும் கூடிப்போனது. அதுக்கும் எனக்கு பெருசாக டெஃபனிஷன் எல்லாம் தெரியாது. எல்லோரும் சொல்லுவா, அவ்வளவுதான் தெரியும். பெருசாக தெரியாத ஊரார் பேசுகிற விஷயமெல்லாம் பயங்கர நம்பிக்கை வைக்கிற நீங்கள் எதனால் அழுத்தமாக மறுக்க மாட்டேங்கிறீங்க? நல்ல கேள்விதான். இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் கொஞ்சம் விலாவரியாக பேசணும். சும்மா பேசுங்கோ. உங்கள் உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? போட்ட ஊசியால் தான் வலி ஓடி போயிடுதே. நல்லது, என் அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன். கடவுள்னு நமக்கு மேலே ஒரு சக்தின்னு இல்லைன்னா நாம் எல்லாம் இப்படி இருக்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். எப்படி? எவ்வளவோ விஷயங்களை முயற்சி செய்கிறோம், ஆனால் எல்லாமா சக்ஸஸ் ஆறுது? சிலது தான் ஆறுது. பல முயற்சிகள் என்ன ஆறுதுன்னே தெரியறதில்ல. சயின்ஸ் படி ஒரு விஷயம் செய்தால் ஒரு விஷயம் கிடைக்கணும். ஆனால் வாழ்க்கையில் அடுத்து எது, எப்போ, எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியலை. அவ்வளவு ஏன், சந்திர மண்டலம் எங்கேயோ இருக்குது, செவ்வாய் கிரகம் எங்கேயோ இருக்குது. அங்கே போக தெரிஞ்ச மனுஷனுக்கு இந்த மண்ணில் உயிரை குடிக்கிற புத்துநோய்க்கு சரியான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியலையே. இப்படி எனக்குள்ள காலம் பற்றின சில அச்சங்களும் இருக்கிறதால தான் என்ன பெரிய மனுஷன், அவன் பவரெல்லாம் ஒரு லிமிட்டு வரைதாங்கிற எண்ணமும் கூடவே இருக்கு. உண்மையில் மனிதன் மட்டும் சர்வசக்தி படைச்சவனாய் இருந்தா அவன் இப்படியா இருப்பான்? அதிக உணர்ச்சி வசப்பட்டான் அனந்தா. எப்படி இருப்பான்? சுவாமிகளும் தொடர்ந்து ஆழம் பார்த்தார்.
யார் எப்படி இருப்பாளோ தெரியாது. ஏன் வரையில நான் மட்டும் கடவுளாக இருந்தா இந்த மனித சமூகத்தில் வியாதியே இல்லாமல் பண்ணிடுவேன். பாவம் என் மன்னி, என்னை மார்மேலையும் தோள்லையும் போட்டு வளர்த்தவ. அவளும் இப்போ உங்களை மாதிரி தான். கேன்சர் வந்து நாளை எண்ணின்னு இருக்கா. என்னை சுற்றி யாருமே சந்தோஷமா இல்லை. நானே கல்யாணமாகியும் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கேன். என் மாமனார் மாமியார் அப்பா அம்மா மண்ணின்னு எல்லோரும் வியாதியில் இருக்கா. ஊர் அதுக்கு மேல் வறட்சியில இருக்கு. இந்த கடவுள் நிஜமா இருந்தா இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அவனுக்கு என்ன ஆனந்தம்? அனந்த கிருஷ்ணனின் கண்களில் கண்ணீர் பீரிட்டது. கண்ணீர் என்பது எப்பொழுதுமே இதயத்தின் பாஷை. ஒருவருக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா என்பதனை கண்ணீரை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். அழத் தெரியாதவர்களை கூட விட்டுவிடலாம். ஆனால் அழவேண்டிய சமயங்களில் அழாமல் அதை ஒரு பெரிய திடகார்த்திரமாக நினைத்து கொண்டு இறுக்கமாக இருப்பவர்களை மனிதர்களாக நினைப்பதே கூட தவறு. அனந்தாவும் தன்னிடம் இருப்பது இலகிய பெரிய இதயம் என்கின்ற மாதிரி கண்ணீர் சிந்தினான். அப்படியே என்ன பெரிய மனித சக்தி! சந்தோஷம் என்பது வந்து வந்தல்லவா போகிறது. ஒரு சந்தோஷத்தை கூட நிலையா வச்சுக்க முடியலையே என்றான் கேவலாக. அவன் அப்படி கேட்டதில் ஆயிரம் ஆயிரம் உட்பொருள். அவரோ கூர்மையாக பார்த்தபடி இருந்தார். அப்படியே ராமகிருஷ்ண ஐயர் பக்கம் திரும்பினார். மழையோ பொழிந்து தள்ளி கொண்டிருந்தது. ராமகிருஷ்ண ஐயரிடம், நீங்க கொஞ்சம் வெளியே போயிருக்கேளா? நான் இவரோட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் என்றார். ஐயரும் ஆச்சரிய மிகுதியோடு கிளம்பினார். அனந்தா, அவர் எதற்கு இப்படியெல்லாம் சொன்னார் என்கின்ற மாதிரி அவரை பார்த்தான். இப்போ உங்க உத்தியோகம்? நான் டாக்டர். அதான் ஊசியெல்லாம் போட்டேனே. வெளிநாட்டிலையா? ஆமாம், தென்னாப்பிரிக்காவில் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்க்குறேன். நல்ல சம்பளமோ? அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, அதை இங்கேயும் சம்பாதிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற கிராமத்து மனுஷா ரொம்ப பாவம். கார் பஸ்ஸை பார்க்காதவளெல்லாம் அங்கே இருக்கா. அவளை தேடி போய் மருத்துவம் பார்க்குறதுல ஒரு ஆத்ம திருப்தி. அதான் கல்யாணமாகியும் இங்கே வராமல் அங்கேயே இருந்துட்டேலா? எப்படி வேணா சொல்லலாம். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உலகத்தில் வலிங்கிற துன்பம் நீக்கிற அதிகாரம் கடவுளுக்கு பிறகு மருத்துவர்களுக்கு தான் இருக்கு. ஒவ்வொரு மருத்துவனும் கடவுளோட பிரதிநிதி. நான் மட்டும் கடவுளாய் இருந்தான்னு வருத்தப்பட்டேலே. நீங்களும் கடவுள்தான். இல்லை, அது சும்மா ஒரு அலங்கார பேச்சு. அப்படியே இருந்தாலும் பவர்லெஸ் காடுன்னு சொல்லுங்கோ, பொருத்தமாக இருக்கும். பவர்ஃபுல் கடவுளா மாறணுமா? கேட்கிறத பார்த்தா அதுக்கு வழிகாட்ட போகிற மாதிரி தெரிகிறதே. காட்டுறேன். இதயம் முழுசாக உள்ள தனக்கென வாழாத ஒரு மனுஷனை தான் நான் தேடிண்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறேன்? அஷ்டமா சித்தில் 7 சித்து என் வசம். 1 மட்டும் இன்னும் சித்திக்கலை. நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே. அதுக்கு காரணம் இருக்குது. எனக்கு இந்த உடம்போட வாழ போகிற கால அளவு முடிய போகிறது. நான் இந்த உடம்பை விட்டு போக போகிறேன். அதான் மகா சமாதி ஆக போகிறேன்னு சொன்னேனே. ஆமாம் சொன்னேன். ஆனால் எதையும் முழுசாக பேசிக்கொள்ளாமல் பாதி பாதியாகவே பேசுகிறீங்களே நீங்கள். இப்போ முழுசாக சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்திருக்கிற மழை சத்தியமாக எனக்காக வரலை. அனந்தா அதிர்ந்தான். அது உங்களுக்காகத்தான் வந்திருக்கு. இது என்ன பேத்தல்? நான் ரொம்ப சாமானியன். சமயங்களில் சாமானியர்கள் கிட்ட தான் கடவுள் பரிபூர்ணமாக இருக்கார். சரி, விஷயத்துக்கு வாங்கோ. ஐயரை தனியாக போக சொல்லிட்டு என்கிட்ட தனியாக பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு. நான் கடவுளாக இருந்தாங்கிற உங்களை கடவுளாக்கிட்டு நான் சமாதியாக விரும்புகிறேன். நான் கடவுளாகிறதா? அது என்ன பட்டமா பதவியா? நீங்கள் அதை எனக்கு தர? ஒரு வகையில் பட்டம்தான், பதவியும் தான். உங்களை கடவுளாக்கத்தான் மாகாளி பத்திரகாளியா இந்த ஊர் சுடுகாட்டில் கோயில் கொண்டு இருக்கா. முதல்ல நீங்கள் ஆக்க போகிறதா சொன்னேல். இப்போ காளி ஆக்குவாங்கிறேல். எதுக்கு இத்தனை தடுமாற்றம்? தடுமாற்றம் இல்லை, நானும் காளியும் சேர்த்து அதை செய்ய போகிறோம்.
நீங்கள் உளர ஆரம்பிச்சிட்டதா நான் நினைக்கிறேன். மகா பெரிய ரகசியங்கள் எல்லாம் முதல்ல உளறலாதான் தெரியும், அப்புறம்தான் அதோட சக்தி புரியும். மன்னிக்கணும், இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்க எனக்கு பொறுமை இல்லை. ஒரு டாக்டராக வந்தேன், என் கடமையை செய்தேன், நான் கிளம்புறேன். அனந்தா கிளம்ப கால் எடுத்தான். ஒரு நிமிஷம் தடுத்தார் அவர். அவனும் அலுப்புடன் அவரை ஏறிட்டான். என் பிராணன் அடங்கிறதுக்குள்ளார உங்களை ஒரு பெரிய அஷ்டமா சித்தியை உணர்ந்த கடவுள் மனிதன் ஆக்கணுங்கிறது இப்போ என் ஆசை. ஏன்னா அப்படி நீங்கள் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேருக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். போரும் சுவாமி, அஷ்டமா சக்தி ஆட்டுக்குட்டின்னு என்னை விடுங்கோ. கொஞ்சம் என் பேச்சை கேளுங்கோ. எது அஷ்டமா சக்திங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். நம்புற மாதிரியே பேச மாட்டேலா? கொஞ்சம் என் பேச்சை கேளுங்கோ. இந்த ஊர் பத்ரகாளி, வரப்பிரசாதி. தன்னையே அவளுக்கு பலியா கொடுக்கிறவனுக்கு அவன் கேட்டதையெல்லாம் அவ கொடுப்பா. குறிப்பா அஷ்டமா சித்துவையும் உடனடியாக கொடுத்துடுவா. என்ன சொல்றேல்? நான் என்ன பலி கொடுக்கணுமா? ஆமாம், தியாகத்தில் பெரிய தியாகம் அது. பட்டியும் விக்ரமாதித்தனும் அப்படி தங்கள் தலையை தாங்களே கொடுத்து தான் 2000 வருஷம் இந்த பூமியை ஆள்ற வரத்தையெல்லாம் வாங்கிண்டா. அதெல்லாம் கற்பனை கதை சாமி. இல்லை, நிஜம். ஏன் வரையில் விக்ரமாதித்தனுக்கு பிறகு உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்க போகிறது. புரிஞ்சு போச்சு. என்ன நீங்கள் பலி கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. பலி கொடுத்து கடவுளாக்க போகிறேன். புடலங்கா, இப்போதான் உங்களை பற்றியே எனக்கு புரியறது. உங்களை என்ன உன்னை ரம்யா உன்னை பற்றி சொன்னது சரிதான். அனந்த கிருஷ்ணன் வெடிக்க ஆரம்பித்தான். நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு கோபம் வராது. ஏன்னா பொறுமை இல்லாமலும் கருணை இல்லாமலும் போனதால தான் என்னால் அந்த தெய்வ நிலையை அடைய முடியல. எனக்கு கிடைச்ச சித்துக்களால் பணம் சம்பாதிச்சேன், புகழ் சம்பாதிச்சேன். ஆனால் அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான். உயிர் போன பின்னே எனக்கு மோட்சம் இல்லைங்கிறது புரிஞ்சது. அது எனக்கு கிடைக்கணும்னா உங்களை கடவுளாக்கினா போரும். அந்த ஒரு புண்ணிய காரியம் என்னை மோட்சத்துக்கு கொண்டு போயிடும். சுந்தரானந்த சுவாமிகள் பேசுவது ஒரு பக்கம் உண்மை போலவும் இருந்தது, இன்னொரு பக்கம் சினிமா டயலாக் மாதிரியும் இருந்தது. ஆனால் அனந்த கிருஷ்ணனோ தான் ஒரு போலி சாமியாரிடம் மாட்டிக்கொண்ட மாதிரி உணர்ந்தான். அங்கிருந்து நழுவ காலெடுத்தவன் முன்னால் அவர் ஒரு பொடி போல் ஒன்றை எடுத்து ஊதினார். அடுத்த நொடி அவன் மயங்கி கீழே விழ ஆரம்பித்தான். அதைத் தொடர்ந்து அவனை அப்படியே இழுத்து கிடத்தியவர் இரு கைகளையும் தட்டினார். திரும்பி வந்தார் ராமகிருஷ்ண ஐயர். அவருக்கு அனந்த கிருஷ்ணன் கீழே கிடப்பது அதிர்ச்சியை தந்தது. சுவாமி அலறினார். பயப்பட வேணாம், இருட்ட ஆரம்பிச்சாச்சு. விடியறதுக்குள்ள நான் சில நல்ல காரியங்களை செய்துட்டு மகா சமாதியாக விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்னென்னவோ சொல்கிறீங்களே, சொல்கிறத செய்யுங்கோ. பெரியவா பல காலம் இருக்கணுங்கிறது எங்கள் ஆசை. இருப்பேன், இதோ இந்த அனந்த கிருஷ்ணன் ரூபத்தில். அப்படின்னா நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் அப்படியே செய்யுங்கோ. உங்களுக்கு உசிதப்பட்ட ஒரு இடத்துல 10 அடிக்கு 10 அடி ஆழத்தில் ஒரு குழியை வெட்டி அதை மூடுறதுக்கு தோதா சிமெண்ட் ஸ்லாபுகளோட தயாராக இருங்கோ. காலம்பர நான் உங்களை வந்து பார்க்குறேன். சுவாமி, தயவு செய்து போய் நான் சொல்கிறது செய்யுங்கோ. இல்லை, என்னால் முடியாது. அவர் அப்படி மறுத்த நொடி அவரை உற்று ஒரு பார்வை பார்த்தார். அவருக்குள் இருக்கும் 7 சக்திகளுக்குள் ஒன்றான வசித்வத்தால் ஐயரை அப்படியே கட்டி போட்டு மனசுக்குள் பேசினார். போ ராமகிருஷ்ணா, போய் சொன்னதை செய். அதன்பின் ராமகிருஷ்ணனும் எதுவும் பேசவில்லை, திரும்பி ஓடினார். சுவாமிகளும் அனந்த கிருஷ்ணனை நெருங்கி அவனது நாடியை பிடித்து பார்த்தார். அது அவர் தூவிய விஷப்பொடியால் அவன் உடம்பில் மெல்ல உஷ்ணத்தை அடக்கியிருந்தது. அவ்வளவு நாடிகளும் ஒவ்வொன்றாக அடங்கிக் கொண்டே வந்தன. இறுதியாக ஒரு நாடியில் சில நிமிடங்களில் துடிப்பு அடங்கிவிடும் எனும் நிலையில் அந்த மடப்பள்ளியில் கிடந்த விறகு கட்டைகளுக்கு அப்பால் போய் படுத்துக்கொண்டு மேலே விறகு கட்டைகளை உருண்டு விழுமாறு செய்து அதில் மூழ்கி போனார். அடுத்த நொடி
பிராகாமியம் என்னும் கூடு விட்டு கூடு பாயும் சித்துவால் அவரது உயிர் அவர் உடம்பிலிருந்து வெளியேறி தரையில் இறுதி நாடியும் அடங்க காத்திருக்கும் அனந்தகிருஷ்ணன் உடம்புக்குள் புகுந்தது. அடுத்த சில நொடிகளில் உடம்பின் அவ்வளவு நாடிகளும் வேகமாக இயங்க வயிற்றில் மூச்சுக்குழல் வழியாக உள் புகுந்திருந்த அந்த விஷப்பொடி ஒரு வாந்தி வடிவில் வெளிப்பட்டு தரையில் பரவியது. அனந்த கிருஷ்ணனாகிய சுவாமிகளும் உடம்பை ஒரு உதறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். மழை கொட்டி கொண்டிருப்பதால் ஊர் அடங்கியிருந்தது. அது அவருக்கு சௌகரியமாகி விட்டது. நெஞ்சில் கை வைத்து சுடுகாட்டை நினைத்த நொடி அவரது தேகம் சுடுகாட்டு பத்ரகாளி சன்னதி முன்தான் இருந்தது. முன்னே உள்ள யாக குண்டத்தின் மேல் ரம்யா கிடந்தாள். அவளது நெற்றி ரத்தம் குண்டத்தில் ஒரு செம்பில் மொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு தேங்கியிருந்தது. கணவனுக்கு முன்பே மனைவியிடம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பத்ரகாளி ரத்தத்தை காணிக்கையாக வாங்கி கொண்ட மாதிரி தோன்றியது. நேரே காளி விக்கிரகத்தை பார்த்தார். அணைந்து விடுவது போல் ஒரு சுடர் விளக்கின் ஒளியில் ஒரு இருள் பிம்பமாக தெரிந்தால் காளி. அவர் பார்வை உடனே அருகில் இருந்த பாறை கல்வெட்டு பக்கம் சென்றது. விக்ரமாதித்தனுக்கு பிறகு ஒருவனுக்கு கூட தன் உயிரை தரும் தைரியம் இல்லை. அந்த கல்வெட்டையே ஒரு மனித தந்திரமாகத்தான் நினைத்தார்கள். ஏன், சுந்தரானந்தமாக இருந்த தனக்கு கூட அன்னையிடம் தன்னை பணயம் வைக்க தைரியம் வரவில்லையே. இப்பொழுது வைக்கலாம்தான், தெளிவும் ஞானமும் வந்துவிட்டது. ஆனால் செல்லரித்த கேன்சர் உடம்பையா அவளுக்கு காணிக்கையாக்குவது? எப்படியும் போய்விடப் போகிற ஒரு உயிரை கொண்டு ஒரு பெரிய வரத்துக்கு முயல்வது 7 சக்திகளை அடைந்துவிட்டு தனக்கு அழகல்ல என்றும் தோன்றியது. அதே சமயம் அந்த சக்திகளால் புற்றை குணப்படுத்தி கொண்டு இன்னும் சில காலம் வாழ்வதற்கு அனந்த கிருஷ்ணன் போல ஒரு ஆரோக்கியமானவன் உடம்பில் அவன் வடிவில் சேவை செய்வது உத்தமம் என்றும் ஒரு எண்ணம். அதுதான் இப்பொழுது அவரை தள்ளி கொண்டு வந்து காளி முன் நிறுத்தியுள்ளது. தாயே, உன்னை நம்பாத மனித கூட்டத்துக்கு நடுவே பரிபூரண நம்பிக்கையோடு என்னையே பலியாய் கொடுக்க நான் முன் வந்துள்ளேன். என் சிரமலரை ஏற்றுக்கொள். உன் தரிசனம் போதும். ஏற்கனவே நான் 7 சக்திகளை அடைந்து விட்டேன். உன் அருளால் என்னை இறைவனாக்கு. ஆம், என்னையும் உன்னை போல் ஆக்கு. அதுவே என் வேண்டுகோள் என்று கை கூப்பி தியானித்தவர் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து முன்கையை மார்புக்கு நேராக வைத்துக்கொண்டு சற்றே தலையை சாய்த்து பின் கழுத்தில் ஆரம்பித்து மலமளவென்று அறுத்து கொள்ள தொடங்கினார். குருதியும் குபுகுபுவென்று பீரிட்டு வலிய சிரம் வெட்டுப்பட்டு முன்னால் மார்பு முன் விரிந்திருக்கும் கையில் விழுந்தது. அடுத்த நொடியே அம்பிகை பிரசன்னமாகி விட்டாள். வெட்டப்பட்டு கைமேல் விழுந்த தலையும் திரும்ப சென்று கழுத்து மேல் பழையபடி பொருந்தி கொண்டது. கண்களும் திறந்தன. எதிரிலோ மாகாளி 12 கைகளுடன் மண்டை ஓட்டு மாலையுடன். அம்மா, தாயே! அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். நீ கேட்ட அனைத்தையும் அளித்தோம். அஷ்டமா சித்துவிலேயே உன்னதமான இறைத்தன்மை இந்த நொடி முதல் உன்னிடம் செயல்படத் தொடங்கும். அனிமா மகிமா முதல் அவ்வளவும் உன்னிடம் ஊற்றெடுக்கும். இந்த உலகம் உன்னை எண்ணி வியக்கும். நீயே இறையானதால் இறந்துவிட்டவர்களுக்கு கூட உயிர் தர உன்னால் ஆகும். ஆயினும் கர்ம வினைகளுக்கும் நவமர்களுக்கும் யாதொரு பங்கமும் இன்றி உன் கருணையால் இந்த உலகை ரட்சிப்பாயாக என்றவள் அடுத்த நொடியே மறைந்து விட்டாள். அனந்த கிருஷ்ணனாகிய சுவாமிகளின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அத்தியாயம் 8. குறிப்பு: கங்கை கரையில் ஒரு சந்நியாசி. ஒரு வார்த்தை பேச மாட்டார். மௌனம்தான் அவரது பாஷை. பத்ரிநாத்தில் ஒரு படித்துறையில் தரிசனம் செய்த ஒருவர் பின் அங்கிருந்து விமானம் மூலம் மானசரோவர் செல்ல நேபாளம் சென்றபோது அங்குள்ள ஆலயங்களுக்கும் சென்றார். அந்த ஆலயத்தில் அவருக்கு முன் அந்த சந்நியாசி நின்று வணங்கி கொண்டிருந்தார். அவருக்கு மிக ஆச்சரியமாகிவிட்டது. அதன் பின் ஒரு 4 நாள் பயணத்தில் கைலாசமலையை எட்டி அங்கே பரிக்ரமா என்னும் யாத்திரை வலம் செய்யும் பொழுது அங்கும் அந்த சந்நியாசி தெரிந்தார். அதிர்ச்சியாகிவிட்டது. அங்கிருப்பவர்கள் அவர் 3 நாட்களாக பரிக்ரமா செய்கிறார் என்றனர். அது மேலும் அதிர்ச்சியை உருவாக்கிவிட்டது.
அது எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு அவரோ வாயை திறந்து எதையும் பேசவோ யாரையும் கவரவோ முயலவில்லை. இறுதியில் கோவில் குருக்கள் ஒருவர் சொன்னார், இந்த மலையில் தென்படும் சந்நியாசிகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள். ஒருவர் தினமும் கைலாசம் சென்று சிவபெருமானிடம் அமர்ந்து தாயம் விளையாடிவிட்டு வருவார். நாரதருடன் உலகம் முழுக்க சுற்றி வருவார். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஊரில் இருக்கும் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கப்போவதை அவர் உறவினர் இங்கே வந்தபோது அவரிடம் நேரில் கூறி போய் அவரை வேறு ஊருக்கு போகச் சொல் என்றவர். காலம் நேரம் என்கின்ற பரிமாணங்களை மீறியவர்கள் இவர்கள். பசியும் தாகமும் கூட கிடையாது. பஞ்சபூதங்கள் இவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்கும். சில சருகுகளை அள்ளி போட்டு உற்று பார்த்தாலே தீப்பிடித்து கொள்ளும். அதில் அழகாக குளிர் காய்வார்கள். சரி, குளிர் வெயிலுக்கு அடங்காத உடம்புதான் இவர்களுக்கு என்று நாம் நினைத்தாலோ அடுத்த நொடியே அதற்கு நேரெதிராக ஒரு பனிகுகைக்குள் பொட்டு துணியின்றி போய் நிஷ்டையில் அமர்ந்து விடுவார்கள். இவர்களை புரிந்து கொள்ள மனிதர்களுக்கு அறிவோ சக்தியோ போதவே போதாது என்றார் அந்த கோயில் குருக்கள். இப்படி புதிர்களான விஷயங்கள்தான் இந்த தேசத்தில் எத்தனை எத்தனை. இனி கதைக்குள். விடிந்துவிட்டது. கண்களை திறந்த அனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு புதிய உலகம் கண்ணில் தெளிவது போல ஒரு பிரம்மை. அதே சமயம் அவர் எதிரில் அண்ணா விஸ்வநாதன் குளித்து முடித்தவராக உடம்பு முழுக்க விபூதி பட்டையுடன் ஏதோ கோவிலுக்கு போக கிளம்பி விட்டவர் போல தெரிந்தார். அண்ணா, எழுந்துட்டியா? எங்க கிளம்பின்னு இருக்கே? உனக்கு தெரியாதா? என்ன? சரிதான், ராத்திரி ரம்யாவை தூக்கிண்டு கொற்ற மலையில் நீ வந்ததை பார்த்து நான் உனக்கு தெரியும்ல நினச்சேன். நீ என்ன சொல்கிற? நம்ம ஊருக்கு ஒரு சுவாமிகள் வந்தாரோ இல்லையோ? யாரு? அந்த சுந்தரானந்த சுவாமிகளா? அவரே தான். அவர் இப்போ மகா சமாதி ஆக போகிறார். ஊரே இந்த நம்ம குருக்கள் ராமகிருஷ்ண ஐயர் தோட்டத்தில் தான் இருக்குது. நானும் அதுக்கு தான் போயின்னு இருக்கேன். அப்படியா? மகா சமாதி ஆகிறதுனா என்ன? வந்து பாரு, தெரியும். இந்த ஊர் செஞ்ச புண்ணியம். அவர் இங்கே சமாதி ஆகிறார். இனி இது க்ஷேத்திரமாயிடும். என்னென்னவோ சொல்கிறியேண்ணா. ஆமாம், நான் ரம்யாவோட ராத்திரி வந்தேன். நீயே ரம்யா கோவிச்சுண்டு ஊருக்கு போகலை? என்னடா என்ன உளர்ற? ரத்தம் சொட்ட சொட்ட அவளை கொண்டு வந்து போட்டு வைத்தியமும் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற. அனந்த கிருஷ்ணன் நெற்றியை தேய்த்து கொண்டான். அறைக்குள்ளும் எட்டி பார்த்தான். ரம்யா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆச்சரியமாக இருந்தது. கோபித்து கொண்டு போனவள் எப்பொழுது திரும்ப வந்தாள்? தலையில் அடி, உடம்பில் காயம் என்றெல்லாம் சொன்னது எந்த அளவு சரி? கிட்டே நெருங்கி பார்த்தபோது தலையில் துணிக்கட்டு. யார் போட்டது இப்படி கசமுசாவென்று? அனந்த கிருஷ்ணனுக்கே அந்த துணிக்கட்டு உறுத்தியது. பிரித்தாலோ நெற்றியில் காயம்பட்ட தடயமே இல்லை. என்ன இது? ஒரு தடயமும் இல்லை. காயம் என்று கட்டுப்போடப்பட்டிருக்கிறதே. என்ன ஏமாத்த ரம்யா விளையாடுகிறாளா? அனந்த கிருஷ்ணன் மனக்கேள்விகளுடன் அவள் தலையை கோதிவிட்டபடி அவளையே உற்று பார்க்க, அவளும் ஏதோ ஒரு மின்சாரம் தன்மேல் பாய்ந்து விட்டது போல மழுக்கென்று கண் விழித்தாள். அவனை காணாத ஒருவனை காணுகின்ற மாதிரியும் பார்த்தாள். என்ன ரம்யா, எதுக்கு அப்படி பார்க்குற? என்னை மன்னிச்சுடுங்கோ. எதுக்கு? உங்கள் அருமையும் எனக்கு தெரியல, அந்த சுவாமி பெருமையும் எனக்கு தெரியலை. அதுக்கு தான். என்னென்னமோ சொல்கிற? என்னை தயவு செய்து ஆழம் பார்க்காதேல். நீங்கள் இப்போ சாதாரண மனுஷன் இல்லை. நினைச்ச நொடி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சென்னையில் இருக்கிற எங்காத்துக்கும் போகிறவர். உங்களோட சேர்ந்துண்டு நானும் வந்ததை நினச்சா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அஷ்டமா சித்துவோட சக்தியை நொடி பொழுதில் உங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உளர்ற? நீ சொல்கிறதெல்லாம் நான் கண்ட சொப்பனம். அசந்து தூங்கினதில் எனக்குள்ளார ஒரு சாமியார் புகுந்த மாதிரியும், அதான் அந்த சுந்தரானந்தா நுழையிறார். அப்புறமா காளி கோவிலுக்கு போகிறேன், தலையை வெட்டிக்கிறேன். காளியும் வரா, எனக்கு வரமும் தரா. நீ கூட அங்கே ரத்த விழாராக கிடந்த, உனக்கு நான் வைத்தியமும் பண்ணினேன். இதெல்லாம் சொப்பனம், அதாவது ட்ரீம். அப்படியா? கனவாக இருந்தா எனக்கு பட்ட அடி எப்படி இவ்வளவு வேகமாக குணமாச்சு? அவ்வளவு ஏன், சிரஞ்சீவி மூலிகை தோட்டத்துக்கே உங்கள் மண்ணியை கூட்டிண்டு போய் மண்ணிக்கு அந்த மூலிகையை கொடுத்து கூட்டிண்டு வந்தேலே, அதெல்லாம் உன் கனவு தானா?
அனந்தா தலையை தேய்த்து கொண்டான். அப்படியே திரும்பி மாடிப்படி ஏறி மண்ணி ரூமுக்குள் சென்றான். கிழிந்த இலையாய் கிடந்தவள் அப்படியே உருமாறி இருந்தாள். முகத்தில் ஒரு புது பொலிவு. குளித்து முடித்து குங்குமமெல்லாம் வைத்திருந்தாள். அனந்தா என்று அவனையும் பார்த்து நெகிழ்ந்தாள். மன்னி, எவ்வளவு பெரிய மனுஷனப்பா நீ! இல்லை இல்லை, நீ நடமாடுற கடவுள். மன்னி, என்ன இது? நான் சாதாரண அனந்தா, அவ்வளவுதான். சாதாரண அனந்தாவா? யசோதா வளர்த்த கிருஷ்ணன் மாதிரிடா நீ. நான் தான் அந்த யசோதா, நீ சாட்சாத்து கிருஷ்ணனே தான். வாய்க்குள்ளார உலகத்தையே காட்டி யசோதையை அந்த கிருஷ்ணன் திக்குமுக்காட வச்சான். நீயோ பல உலகங்களுக்கு என்னை கையை பிடிச்சே கூட்டிண்டு போனேன். இன்னும் எதையும் நான் அவர்கிட்ட சொல்லலை. அவர் மட்டும் நான் சொல்ல போகிறத கேட்டால் மூக்கு மேலே விரல வச்சுடுவார். அப்படியே உன் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார்னு எல்லோரையும் குணப்படுத்தி உலகத்திலேயே யாருமே நோய் நொடி இல்லாமல் செய்யணும். தலையை வருடியபடி வாஞ்சையாக புதிய தெம்போடு பேசினாள் மன்னி ஜானகி. ஒரு கனவுதானே நான் கண்டது. இவர்கள் ஒருவேளை ஒன்று சேர்ந்து ஏப்ரல் ஃபுல்லாக்க நினைக்கிறார்களோ? அனந்தா நேராக சென்று காலண்டரை பார்த்தான். மகா சமாதிக்கான குழிமுன் ஒரே கூட்டம். சுவாமிகளும் குழிக்குள் இறங்கி பத்மாசனமிட்டு அமர்ந்து ஜபமாலையையும் உருட்டத் தொடங்கிவிட்டார். அந்த மாலை உருளுவது நிற்கும்போது அவரும் மோட்சம் தொட்டுவிட்டது தெரியும். அதன் பின் உப்பையும் வெல்லத்தையும் போட்டு சமாதியை மூட வேண்டியதுதான். ஊரே அந்த அரிய காட்சியை வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது. மாலையை உருட்டியபடி கண்மூட போன சுந்தரானந்தன் விஸ்வநாதனை மட்டும் தனியே அழைத்து காதோரமாக சொல்லத் தொடங்கினார். இங்க உடம்பு மட்டும்தான் அடங்க போறது. என் ஆத்மா உன் தம்பியை வழி நடத்தும். விஸ்வநாதனுக்கு திக்கென்றது. அந்த நாத்திகனியா என்று கேட்க தோன்றியது. ஆனால் அதற்குள் ஜபமாலை உருட்டல் கூட நின்று அவரது ஆத்மாவும் பிரிந்துவிட்டது. துளிர்த்துவிட்ட கண்ணீரோடு மேலே மூடி பிருந்தாவனம் எழுப்பும் பணியில் மற்றவர்கள் தயாராக, விஸ்வநாதன் மட்டும் சுவாமிகள் சொன்னதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் என்பது போல அனந்த கிருஷ்ணனை பற்றி நினைக்க ஆரம்பித்தார். வீட்டில் அதுவரை கனவுகள் என்றே பேசிக்கொண்டிருந்த அனந்த கிருஷ்ணனிடமும் சட்டென்று ஒரு மாற்றம். எதுவும் பேசாமல் வீட்டு பூஜை அறை முன் போய் பத்மாசனமிட்டு அமர்ந்தான். பூஜிக்க ஆரம்பித்தான். ரம்யா அதை பார்த்து கண்ணீர் உருக்க ஆரம்பித்தாள். தன் கணவன் ஒரு கடவுள் என்பதால் வந்த ஆனந்த கண்ணீரா, இல்லை தனக்கு இனி அவன் சொந்தமில்லை என்பதால் வந்த துக்க கண்ணீரா என்பதுதான் சரியாக தெரியவில்லை. முற்றும். என்ன நண்பர்களே, அஷ்டமா சித்துக்கள் 8 பார்த்து முடித்துவிட்டோம். நமக்குள்ளும் ஒரு புதிய சிந்தனை விதை விழுந்து துளிர்விட ஆரம்பித்து இருப்பதை சிறிது உணர முடிகிறது தானே. ஆசிரியர் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் எழுத்துகளுக்கு அப்படி ஒரு சக்தி இருப்பதை மறுக்க இயலாது. மேலும் வேறு புதிய கதைகளுடன் உங்களுடன் இணைந்தே இருக்க ஆசைப்படும் ஸ்ரீலதா தயாளன். நன்றி நண்பர்களே.